Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. 1 மாசம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு, 2.5 மாசம் ஆகுது. இவங்க முஸ்லீம், நான் ஹிந்து, 2 பேரும் வேற வேற கேஸ்ட் அப்படின்றதுனால எங்க அப்பா அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இல்ல அப்படி எதுவும் ஆகல, அக்காவுக்கு தான் ஆயிருக்கு. அக்கா குழந்தை என் குழந்தைய சொல்றாங்க. மெயின் ரீசனே வந்துட்டு நாங்க மதம் மாத்தி கல்யாணம் பண்ணதுனால தான் இவ்வளவு தூரம் மிரட்டுறது, எல்லாம் நோட் பண்றது, எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ளது கம்மாபுரம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சாரா என்கிற விஜய சாமுண்டீஸ்வரி. 25 வயதான இந்த பெண் கடந்த ஜனவரி 20ஆம் தேதியன்று கோவை மாவட்டம் போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த முகமது ஜக்கரியா என்பவரை மதம் மாறி திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண் வீட்டார் இந்த ஜோடிக்கு தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. அத்தோடு சாராவுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றனர் என்றும் கணவனை விட்டுவிட்டு முகமது ஜக்கரியாவை திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது குறித்து பேசிய சாரா, என்னையும் என் கணவரையும் பிரிப்பதற்காக தன்னுடைய அக்கா குழந்தைகளை தன் குழந்தைகள் என கூறி எங்கள் மீது பொய் புகார் அளித்துள்ளதாக குற்றம் சாட்டுகிறார். மேலும் தனது பெற்றோர்களால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தன்னை அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் எனவும் கோவை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். நான் போத்தனூரை சேர்ந்த முகமது ஜக்கரியா இவங்களை ஜனவரி 20 கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவங்க முஸ்லீம், நான் ஹிந்து, 2 பேரும் வேற வேற கேஸ்ட் அப்படின்றதுனால எங்க அப்பா அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. கல்யாணம் ஆகி 2.5 மாசம் ஆயிடுச்சு. 2.5 மாசமாவே டார்ச்சர் தான். எப்போ பாரு வீட்டில் வேற ஆளுங்களை வச்சு மிரட்டுறது, நோட்டை விடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க 2 பேருக்கும் எல்லாமே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்காக வந்திருக்கோம். கமிஷனர் இல்லை, ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா என்னை பத்தி பொய்யா புகார் கொடுத்துருக்காங்க. கல்யாணம் ஆயிருச்சு, வீட்டுல இருந்து 20 பவுன் நகை எடுத்துட்டு வந்துட்டேன், பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பொய்யா போத்தனூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அப்பா அம்மா சொல்றாங்க இல்ல அப்படி எதுவும் நடக்கல, அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லி போட்டோஸ் காமிக்கிறது. இல்ல அப்படி எதுவும் ஆகல, அக்காவுக்கு தான் ஆயிருக்கு. அக்கா குழந்தை என் குழந்தைய சொல்றாங்க. மாறியாச்சு. நான் இப்போ முஸ்லீமுக்கு கன்வெர்ட் ஆயிட்டேன். மெயின் ரீசனே நாங்க மதம் மாத்தி கல்யாணம் பண்ணதுனால தான் இவ்வளவு தூரம் மிரட்டுறது, எல்லாம் நோட் பண்றது, எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு புறம் இருக்க, சாராவின் பெற்றோர் தங்களுடைய மகளுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்ததற்கான ஆதாரத்தை வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளனர். சாராவின் தந்தையான பாரதிதாசன் திடீரென ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் எங்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகளின் பெயர் சாரா என்கிற விஜய சாமுண்டீஸ்வரி என்றும் இளைய மகள் வைத்தீஸ்வரி என்றும் தெரிவித்துள்ளார். சாராவை திருமணம் செய்து கொடுத்து 5 ஆண்டுகளாகிறது. 2020ஆம் ஆண்டில் பெங்களூருவில் பணியாற்றி வரும் வேல்முருகன் என்பவருடன் அவருக்கு திருமணம் நடைபெற்றது. அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளன. கடந்த 2 மாதத்திற்கு முன்பு வீட்டிலிருந்து வெளியேறிய சாரா போத்தனூரைச் சேர்ந்த முகமது ஜக்கரியா என்ற இளைஞருடன் சென்று விட்டார். அதன் பிறகு காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சாராவை மீண்டும் வீட்டுக்கு அனுப்பி வைத்தோம். ஆனால் இங்கு தாக்குப்பிடிக்க முடியாத சாரா மீண்டும் அந்த இளைஞருடன் சென்று விட்டார். தாய் இல்லாமல் தங்களுடைய 2 பேத்திகளும் பரிதவித்து நிற்கின்றன. ஆனால் இதையெல்லாம் விசாரிக்காமல் ஜமாத்காரர்கள் தங்களுடைய பெண்ணை மதம் மாற்றி திருமணம் செய்து வைத்திருப்பதாக பாரதிதாசன் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். கோவையில் அரங்கேறியுள்ள இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் முகமது ஜக்கரியா, நான் போத்தனூர் பகுதியை சேர்ந்தவன். நான் இந்த மாதிரி சாராங்கிற சாமுண்டீஸ்வரியை காதல் திருமணம் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அவங்க வீட்டில் இருந்து இந்த பிள்ளைக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. அதனால இப்போ நாங்கள் கமிஷன் ஆஃபீஸில் இருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அதனால எங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து காப்பாற்றணும், இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இவங்க பொய் புகார் சொல்றதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். பொண்ணோட அப்பா அம்மா பொய் புகார் கொடுத்துருக்காங்க. போத்தனூர் போலீஸ் ஸ்டேஷன்ல பொய் புகார் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கெல்லாம் ரொம்ப அடாவடித்தனம் பண்றாங்க, கேட் அடிச்சு உடைக்கிறாங்க, கொலை பண்ணிடுன்னு மிரட்டுறாங்க, வெட்டிடும் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறாங்க. வீட்டுல இருந்து 1 மாசம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு, 2.5 மாசம் ஆகுது. அவங்க கல்யாணம் குழந்தை இருக்குன்னா எதுக்கு 2.5 மாசம் அவங்க வீட்டுல விட்டு வச்சிருக்காங்க. யாருமே இல்லாசமே நைட்டு வீட்டுக்கு வராங்க, போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க, யார் பர்மிஷனும் கேட்கறது இல்லை. அதனால ரொம்ப இது மாதிரி ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க, அடிக்கடி ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. அது மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு நீங்க தான் நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். கமிஷனர் இப்போ பார்க்கல, வந்தோம், நேரம் முடிஞ்சுது. அதனால இப்போ போத்தனூர் ஸ்டேஷனுக்கு நாங்கள் போகிறோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.